நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நீரிழிவு தினத்தை ஒட்டி நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் கே பரணிதரன் சார் வந்திருக்காரு. நம்ம அவங்களோட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருக்கேன். வணக்கம் டு எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் நன்றி சார். நன்றி சார். இப்போ நம்ம காலர் பேசணும் அப்படின்னா நம்ம எண்கள் சொல்லணும் சார், அது சொல்லிக்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 29860038 மற்றும் ஒரு எண் 2952205554. சென்னையின் முன் இணைப்போ நீரிழிவு நோய் இருக்குன்னா அதுக்கு நம்ம விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் சொல்கிறாங்க சார். அது ஏன் சார்? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 கோடி மக்களுக்கு மேலே டயபெட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் ரோட்டில் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடி கிடையாது. இப்போ இந்த டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமாக ப்ரிவலண்ட் ஆகிருக்கு. நம்ம முகத்துக்கு போடுற கண்ணாடி மாதிரி டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி இருக்கிறதுனால டயபெட்டிஸை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 13 கோடி மக்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் சர்க்கரை இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் டயபெட்டிஸை பற்றி இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். இப்போது நீரிழிவுனா என்ன, அது எப்படி உருவாது, அது நமக்கு ஒரு விழிப்புணர்வு நீங்கள் கொடுக்கணும் சார். ஏன்னா அந்த அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா தான் இதனால தான் உருவாகுது அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு இது கிடைக்கும், விழிப்புணர்வு கிடைக்கும். கண்டிப்பாக. இப்போது ஆக்சுவலாக நம்ம வண்டி வச்சுருக்கோம், ஒரு பைக்கோ காரோ, அதுக்கு பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும். அது மாதிரி நம்ம உடம்புல ரத்த நாணங்கள் இருக்குது. அதில் குளுக்கோஸ், இந்த குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு எனர்ஜி. நம்மளுக்கு எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியும். ஆனால் அது அளவாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு மேலே எதுவுமே போனாலும் விஷம் தான் அப்படின்ற அளவுக்கு மேலே அமிர்தமாக விஷம்னு சொல்கிற மாதிரி சுகர் லெவல் அதிகமாக போச்சுன்னா அதனால் நம்ம உடம்புல இது ரத்த நாணங்கள் உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் நம்ம உடம்புல சர்க்கரை அளவு அதிகமாச்சுன்னா எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும். அப்போ சர்க்கரையோட அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வெறும் வயிற்றில் 100க்குள்ளே இருக்கணும், சாப்பிட்ட பிறகு 140க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தால் ஸோ அதில் டயபெட்டிஸ், அதாவது சுகர்னால எந்த பிரச்சனையும் வராது. இதே சுகர் லெவல் கூட போனால் தான் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை வரும். இப்போ டயபெட்டிஸ் அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் பரம்பரைத்தன்மை இருந்தால் சர்க்கரை நோய் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் சுகர் எங்களுக்கு பசங்களுக்கு வரலாம் அப்படின்ற காலகட்டம் தாண்டி இன்றைக்கி சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதாவது என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம், நம்ம அது மாற்றங்கள் அதிகமாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எடுக்கிற உணவில் நிறைய மாற்றங்கள் ஆகிட்டுருக்கு. நம்ம எடுக்கிற உணவில் அதிகமாக மாவு சத்து, கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ அது அதிகமாக எடுக்க ரெண்டாவது அதோட நம்ம என்ன தான் எடுத்தாலும் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. அதை விட இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே நேரத்தில் தூக்கமும் கம்மியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டயபெட்டிஸ் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் டயபெட்டிஸ் 40 வயசுக்கு மேலே பார்க்கப்பட்டது. இன்றைக்கி 20-25 வயசுக்குள்ளாரியே இந்த சர்க்கரை குறைபாடெல்லாம் வருது. அப்போ நம்ம இந்தியா மக்கள் தொகை அவ்வளோ அதிகம், ஆரோக்கியம் ரொம்ப எவ்வளோ முக்கியம், எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது டயபெட்டிஸோட விழிப்புணர்ச்சி இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். ஓகே சார். இப்போது நீரிழிவில் டைப் 1 டைப் 2ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுவும் வேறுபாடு இருக்கும்ல சார், அதை சொல்லுங்கள் சார். ஆமாம். டைப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணை என்ற உறுப்பு தான் இன்சுலின் உற்பத்தி பண்ணுது. அதுதான் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த குளுக்கோஸ் லெவல் எல்லாமே. இந்த டைப் 1 டயபெட்டிஸில் இன்சுலினோட உற்பத்தியே இருக்காது. அதுக்கான மெக்கானிசம் பார்த்திங்கன்னா நம்ம கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி ஆன செல்ஸ் சில நாள் நம்மளுக்கு உடம்பு ஏதாவது ஒரு குறைபாடு வருது, ஃபீவர் காய்ச்சல் வரும்போது நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்கிறோம், எதிர்ப்பு சக்தி அணுக்கள். அது அந்த கிருமி உருவாக்குற அந்த பாக்டீரியாவோ இதையோ அழிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கணையத்தில் இருக்கிற இன்சுலின் உற்பத்தி சொல்கிற கிருமின்னு நினச்சி நம்ம உடம்பே அதுக்கு வேலை செய்கிறதுனால இந்த இன்சுலின் உற்பத்தியே இல்லாமல் போயிடும் கணையத்தில். அதனால் வர டயபெட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது சின்ன வயசுலேயே குழந்தைகள் வளர்ச்சி அடையும் போது தான் இந்த எதிர்ப்பு சக்தி செல் வரும். அதனால் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு தான் வரும். ஸோ இது டைப் 1 டயபெட்டிஸ். நம்ம டயபெட்டிஸ்னு எடுத்துக்கிட்டாலே அதில் 10% தான் டைப் 1 டயபெட்டிஸ். அதிகமாக காணப்படுற இந்தியாவில் பெரிய பிரச்சனை நான் சொன்ன மாதிரி 10 கோடி மக்கள் பார்த்திங்கன்னா அதில் முக்கால்வாசி பேர் டைப் 2 டயபெட்டிஸில் தான் இருக்காங்க. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கணையம் இன்சுலின் உற்பத்தி பண்ணுது. இன்சுலினோட வேலையை பிளட்டில் இருக்க குளுக்கோஸை செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த குளுக்கோஸ் செல்லுக்கு போனால் தான் நம்மளுக்கு எனர்ஜி உற்பத்தி ஆகும். அந்த எனர்ஜி வந்தால் தான் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியும். இப்போ இந்த இன்சுலினுடைய வேலை சரியாக செய்யலை அப்படின்னா என்னென்னா இந்த குளுக்கோஸ் போய் செல்லுக்கு சேரலை அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த குளுக்கோஸ் செல்லுக்கு போகிறப்ப அந்த நம்ம வீட்டுக்கு கதவு திறந்தால் அந்த உள்ளார வர்ற மாதிரி நம்ம இந்த குளுக்கோஸ் செல்லுக்கு போனோடனே அந்த கதவு திறந்து குளுக்கோஸ் உள்ளார போகணும். இந்த வேலை சரியாக நடைபெறுறதில்லை. இதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்
ரெசிஸ்டன்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அதிகமான உணவில் வந்து மாவு சத்து கொடுத்துட்டே இருந்தோம், கார்போஹைட்ரேட்டாக எடுத்துகிட்டே இருந்தோம்னா இந்த இன்சுலினோட வேலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இல்லாமல் போயிடும். இது இன்சுலின் வர்றதுக்கான காரணம். அதே நேரத்தில் உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறதுக்கு காரணம். இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணம். ஓகே சார். இப்போ நேயர்கள்ட்ட நம்ம பேசிடலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554, சென்னையின் முன் இணைப்பாக 044. நம்ம நேயர்கள்ட்ட பேசலாம் சார். கண்டிப்பாக. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜெகண்டாயிலிருந்து கலீல் அமர் பேசுகிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் பேஷண்ட் வந்தவங்க 3 வேளைன்றது 6 வேளை சாப்பிடுங்கன்றாங்க. ஏன்னா குறைவா சாப்பிடுங்க அப்படின்றாங்க, அளவோட சாப்பிடுங்கன்றாங்க. அது ஒரு கொஸ்டின். அது எதால அந்த மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சுகர் டெஸ்ட் எடுக்கிறாங்க 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி எடுக்கிறாங்க. அது வந்து சாப்பிட்ட பிறகு மாத்திரை போட்டுட்டு சுகர் டெஸ்ட் எடுக்கணுமா? அது கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள் உண்மையிலே. இப்போ ஃபஸ்ட்டு முதல் கேள்வி வந்து உங்களுக்கு இப்போ சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்க வந்து 3 வேளைக்கு பதிலாக 6 வேளை சாப்பிடணுமா அப்படின்றது வந்து முதல்ல பார்க்கணும். இப்போ ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து 3 வேளை ஆரோக்கியமாக உணவு எடுத்தாலே போதும். முன்னாடிலாம் சுகர் கொடுக்குற மாத்திரை வந்து இப்போ நம்ம மாத்திரையை போட்டு சரியாக சாப்பிடலைன்னா, இப்போ காலையில் மாத்திரை எடுக்கிறாங்க, அவங்க வந்து அடுத்தது மதியம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம், ஒரு காலையில் 8 மணிக்கு உணவு எடுத்துகிட்டு 1 மணிக்கு சாப்பிட்றத வந்து 2 மணி அப்படி ஆகிடுச்சுன்னா அந்த மாத்திரையோட விளைவினால் சுகர் வந்து லோ வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவுக்கும் மதியத்துக்கும் நடுவில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் சுகர் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். ஏன்னா சில பேருக்கு வந்து சாப்பிட்ட பிறகு மயக்கமாக இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சம்டைம்ஸ் சுகர்ஸ் கம்மியாக வரனால. அதனால் வந்து கொஞ்சம் அந்த அதாவது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் நடுவில் கொஞ்சம் உணவு எடுத்துக்கலாம். அது உணவுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அது வந்து கார்போஹைட்ரேட் மாவு சத்தாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் புரத சத்து, கொழுப்பு சத்து, அதுமாரி சேர்ந்த நார் சத்து எல்லாமே இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் லைக் சூப்போ இல்லை சுண்டலோ அதுமாதிரி என்ன கிடைக்குதோ அதுமாதிரி எடுத்துக்கலாம். அதாவது அதிகமாக வந்து எடுக்கக்கூடாது, ஓரளவு மாடரேட்டாக எடுக்கிறது நல்லது. அடுத்ததாக நீங்கள் கேட்டது வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் வெறுமையத்தில், அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம், அப்போ வந்து மாத்திரை போடணுமா போடக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் பெரிய நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா நம்ம அதுக்கு மாத்திரை கொடுக்குறோம். அந்த மாத்திரை வந்து நீங்கள் எடுக்கிற உணவுக்கு தகுந்த மாதிரி அது கண்ட்ரோலாக வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது அந்த மாத்திரையை போட்டு சாப்பிட்ட பிறகு டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அன்லஸ் அதாவது சில பேருக்கு வந்து லோ சுகராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த மாத்திரையை போடக்கூடாது. நார்மலாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் பரிசோதனை செய்யும் போது நீங்கள் டாக்டர் உங்களுக்கு கொடுத்த மாத்திரையை போட்டு சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு செக் பண்ணும்போது தான் நீங்கள் முன்னாடி இருந்த அளவோட இந்த மாத்திரை போட்ட பிறகு உங்கள் சுகர் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே சார், அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம் சார். இப்போது நீரிழிவு நோய் வந்து நமக்கு வந்துருச்சு, இப்போ அதிலேருந்து வந்து முழுமையாக அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார், இல்லை அதை கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியுமா சார்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. முன்னாடிலாம் வந்து டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சா நம்ம அதை வந்து க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்படின்ற காலகட்டம் போய் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் ரெமிஷன், அதாவது டயபெட்டிஸ் ஒருத்தவங்க இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடிலாம் மாத்திரை கொடுத்து இது பண்ணுறதோட மாத்திரை கொடுத்து அந்த கண்ட்ரோல் கொண்டாந்த பிறகு, அந்த கண்ட்ரோல் வந்த பிறகு அவங்களுக்கு மாத்திரை இல்லாமல் உணவுப்பயிற்சி, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடுலேயே வந்து நம்ம அவங்களுக்கு போகலாம். இதுதான் டயபெட்டிஸ் ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா HbA1cன்ற டெஸ்ட். அந்த HbA1cன்றது வந்து 3 மந்த்ஸாக அவங்களோட சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குற டெஸ்ட்டு. அது நார்மலாக இருந்தது 6.5க்குள்ளே இருக்கணும். அது 6.5க்கு மேலே போனால் தான் டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க HbA1cல, அவங்களுக்கு 7.5 இருக்குது அப்படின்னும் போது டாக்டர் அணுகும்போது முதல்ல வந்து லைஃப் ஸ்டைல், அவங்களுக்கு டயட், உணவு கட்டுப்பாடோட உடற்பயிற்சியோட மாத்திரைகளும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்ட்ரக்சர் லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து அவங்களுக்கு கலோரி ஸ்ட்ரக்சர், நம்ம கொடுக்குற டயட்டை வந்து அதிகமாக கலோரி இல்லாமல் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சி நம்ம கொடுத்து அந்த சுகரை வந்து HbA1c வந்து 5.7 கீழே கொண்டாடும்போது மாத்திரை இல்லாமலே நம்ம அவங்களுக்கு உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடோட போகிறது தான் டயபெட்டிஸ் ரெமிஷன். இந்த காலகட்டத்தில் இது பண்ணக்கூடியது தான். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா யாருக்கு பண்ணலாம் அப்படின்னும் இருக்குது. எல்லாருக்கும் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து இண்டிவிஜுவலைஸ்ட், நம்ம ஒருத்தவங்க தன்மையை பொறுத்து தான் இருக்குது, அவங்களுடைய கணையத்தில் இருக்கிற இன்சுலின் உற்பத்தி பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் இது டாக்டரோட அணுகுமுறையோடு தான் நம்ம பண்ணணும். இன்றைய காலத்தில் யங் டயபெட்டிஸ் நிறையா பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வருது, டைப் 2 டயபெட்டிஸ். அவங்களுக்கு எல்லாமே இது பாசிபிள். அவங்க கண்டிப்பாக வந்து இதை பண்ணும்போது ரெமிஷன் வந்து, அதாவது இந்த மருந்து இல்லாமலே வந்து 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து போகலாம். ஓகே சார். இப்போது நார்மலாக இப்போ நம்ம எல்லா நார்மல் மனுஷங்கள் இருக்கோம்.
நமக்கு வந்து இப்போது ஒரு பயம் இருக்குல்ல, நமக்கு இருக்கா இல்லையான்னு. இதுக்கு வந்து எதுவும் அறிகுறி தெரியுமா சார், நம்ம நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ ஆக்சுவலாக வந்து சில அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம டயபெட்டிஸை செக் பண்ணோம். அது என்ன அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகிறது, சிறுநீர் கழிக்கிறது, தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கிறது, பசி ஜாஸ்தியாக எடுக்கிறது, எந்த ஒரு உடற்பயிற்சியுமே செய்யாமல் உடல் மெலியறது, வெயிட் லாஸ் ஆகிறது, சில புண்கள்லாம் வந்து ஆறாமல் இருக்கிறது, காலில் புண் வருது, எஸ்பெஷலி இந்த யூரின் போகிற பாதையில் லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வருது. அப்படி இதுமாரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு முறை சுகர் செக் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஆக்சுவலாக வந்து இது ஒரு 25 வயசு ஆனாலே நம்ம இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்து தான் போனணும் அப்படின்னு கிடையாது. சிம்டம்ஸ் இல்லாமல் கூட வந்து டயபெட்டிஸ் வரலாம். அதனால் டயபெட்டிஸை வந்து நம்ம சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சில பேர் வந்து ஆப்ரேஷனுக்காக எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன் ஒரு நாள் முன்னாடி சுகர் செக் பண்ணும்போது பார்த்தா அவங்களுக்கு ஹையாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிவலண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் இன்றைக்கி 25 வயசு கடந்தாலே ஒரு முறை சுகர் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே சார், நம்ம நேர்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சகோதரி, டாக்டர் கிட்ட பேசுறேன். வணக்கம் சார், டாக்டர் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வேலூர்ல சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். ஐயா, இது வந்து ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பாக இந்த அளவுக்கு இல்ல. அது வந்து பணக்கார வியாதி அப்படின்ற மாதிரி தான் பேச்சு இருந்தது. ஒரு சக்கரை வியாதி வந்துச்சுன்னா பணக்காரருக்கு வரும்பா அப்படின்னு. இன்னைக்கு ஏகப்பட்டவங்க வந்து குக்கிராமத்துல இருந்து மலை வாழக்கூடிய மக்கள் வந்து எல்லாருக்கும் வருது, பிறந்த குழந்தைக்கு வருது. WHO வந்து உலக அளவில் இந்தியாவில் தான் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து அவங்க ஆய்வறிக்கை சொல்றாங்க. இது எதனால இந்த அளவுக்கு அதிகரிக்குது, அது ஒரு விளக்கம் தேவைங்க. ஏன் இன்னொன்னு வந்து இது வந்துருச்சுனாக்கா கூடவே வந்து ரத்த அழுத்தமோ பிளட் பிரஷர் வந்து வந்துரும் அப்படின்றாங்க இணை பிரியாத சகோதரிகள் அவங்க அப்படின்னு. அது ஒரு எதனால அது மாதிரி வருது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஏன் இன்னொன்னு வந்து ராஜ உறுப்புகள் அத்தனையும் வந்து மூளை உள்பட, இதயம் உள்பட, சிறுநீரம் உள்பட, கண் பார்வையிலிருந்து அத்தனையும் வந்து பாதிக்கப்படும், லிவர் எல்லாமே வந்து பாதிக்கப்படும்ன்றாங்க. ஒரு சின்ன அடிபட்டுட்டா கூட கையோ காலோ வந்து வெட்டி எடுத்தாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து இந்த டயபெட்டிக்ஸால வந்து மாற்றுத்திறனாளியா தான் நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு அவலம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் இப்ப நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் வந்து அரிசி உணவு சாப்பிடுறோம், இதனால வந்து டயபெட்டிக்ஸ் வருதுன்றாங்க. அதே வந்து நாட்டுல வந்து கோதுமை சாப்பிடுறாங்க, அவங்களுக்கும் டயபெட்டிக்ஸ் இருக்கு. அவங்க அங்க இருக்கிற டாக்டர் வந்து ரைஸ் நீங்க எடுத்துக்கணும், இது வந்து டயபெட்டிக்ஸ் வந்து குறையும்ன்றாங்க. இங்க வந்து நீங்க கோதுமை எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. இது உணவுனால வந்து அந்த அளவுக்கு அதிகரிக்குதா இல்ல மற்ற இணை நோய்களால வந்து சுகரும் வந்து சேர்ந்து வருதா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. நான் வானிலையில கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நீங்கள் நல்லாவே கேட்டிருக்கீங்க. இது எல்லாருக்கும் வர கேள்வி. பிகாஸ் ஏன்னா முன்னாடிலாம் டயபெட்டிஸ் வந்து அதிகமாக கிடையாது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து வரதுக்கான காரணம் அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்று வந்து மரபுத்தன்மை நம்மளுக்கு இருக்குது, ஜெனட்டிக்காகவே ஒரு விஷயம், எஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியாவில். அதே நேரத்தில் நம்ம உணவு வந்து ரொம்ப அதிகமாக இப்போ எல்லாமே வந்து ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு வந்து கிடைக்கிற உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து மாற்றங்கள் அடைஞ்ச உணவு தான் நம்ம சாப்பிட்றோம். இயற்கை உணவுகளில் வந்து அதிகமாக இல்லை. இப்போ நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ ஃபுட்டு எல்லாம் டயட் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இப்போ ஒரு ஃபோன்லேயே வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் நம்மளுக்கு தேவையான அளவு சாப்பிட்றோமா இல்லை, நிறையா கிடைக்கிறதுனால அப்பப்போ நம்ம நிறையா கன்சியூம் பண்ணுறோம். முன்னாடி அளவுக்கு இல்லை. இப்போ உணவில் வந்து நிறைய மாற்றங்கள் ஆகிட்டதும் ஒரு காரணம். அடுத்ததாக வந்து நீங்கள் கேட்ட மாதிரி பணக்கார வியாதியாக இந்த டயபெட்டிஸ் வந்து இன்றைக்கி ஏழை மக்கள் எல்லாருக்குமே வர்றதாக இருக்குது. ஸோ அதுக்கும் காரணம் வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடற்பயிற்சியில் மாற்றம். இன்றைக்கி வந்து முன்னாடியெல்லாம் யார் நீங்கள் ரோட்டில் சைக்கிளில் போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து சின்ன கடைக்கு போகிறதுனா கூட ஒரு 2 வீலர் பைக்கோ காரோ அப்படி தான் எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது என்னென்னா, இந்தியாவில் வந்து மக்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 500லேருந்து 1000 ஸ்டெப்ஸ் தான் மேக்ஸிமமே நடக்கிறாங்க. ஸோ ஆராய்ச்சிகள் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 ஸ்டெப்புக்கு மேலேயாவது எடுத்தால் தான் நம்ம வந்து இதெல்லாம் லைஃப் ஸ்டைல், நம்ம உடல் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தினால வர வியாதிகள், இந்த டயபெட்டிஸ், சுகர் ப்ளஸ் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை விட நான் இன்னும் சிம்பிளாக சொன்னால், நம்ம வாழ்க்கை வந்து நம்ம பாதத்தில் தான் இருக்குது. நம்ம பாதத்தை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண நம்ம இந்த பிரச்சனைகள் வராமல் வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக விழிப்புணர்ச்சி வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியன்றதுனால தான் இந்த உலக நீரிழிவு தினமே வந்து நவம்பர் 14 நம்ம இது பண்ணுறது. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் ப்ரிவலன்ஸை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் அரிசி இந்த கோதுமை கேட்டிங்க. இது ரெண்டுமே வந்து
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஒருத்தவங்க நம்ம ஃபுட் எடுத்த பிறகு அவங்க எவ்வளோ குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுதுன்னு, இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம வந்து சவுத் இந்தியாவில் ஏன் சொல்கிறோம் நம்ம அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து கோதுமை எடுக்க சொன்னால் கோதுமை அதிகமாக எடுக்க மாட்டாங்க, ஏன்னா பிடிக்காது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுப்பாங்க. அப்போ சுகர் அதிகமாக கூட போகிறதுனால தான் அந்த அட்வைஸ் டாக்டர்ஸ் மோஸ்ட்லி கொடுக்குறது. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா அரிசிக்கும் கோதுமைக்கும் எந்த ஒரு கிளைசிமிக் லெவல் எதுவுமே கிடையாது. சார் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதாவது இதனால் ரத்த அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ இப்போ டயபெட்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம ரத்த நாணத்தில் தான் அதிகமாக சுகர் கூட போகிறதுனால அது சுகர் லெவல் கூட போகும்போது கொழுப்புகள் வந்து படிமானம் ஆகிடுது நம்மளுடைய ரத்த நாணங்களில். அப்போ கொழுப்புகள் அதிகமாக ரத்தம் வந்து நம்ம குழாய்கள் வந்து சுருக்கம் அடையிறதுனால ப்ரெஷர் கூட போகுது. அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால்ஸ், எஸ்பெஷலி இந்த கொலஸ்ட்ரால் வந்து லிவரில் சேரும்போது லிவரில் வந்து கொழுப்பு, அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி யாரை பார்த்தாலும் ஸ்கேன் எடுத்தால் முதல்ல ஃபேட்டி லிவர் அதிகமாகுது. அதுக்கான காரணம் வந்து நம்ம எடுக்கிற மாவு சத்து குளுக்கோஸ் வந்து அதிகமாக அது கொழுப்பாக தான் படிமானமாகி அது கொழுப்பும் செய்கிறது ஆரம்பிக்குது, ப்ரெஷரும் கூட ஆரம்பிக்குது. ஆமாம் சார். இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இதயம் சிறுநீரகம் இதெல்லாம் இது பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீரிழிவு நோயினால். அதாவது கண்டிப்பாக என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா நம்ம கண் பாதிக்கும், ஹார்ட் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா, டயபெட்டிஸை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கொண்டா நீங்கள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஈவன் வந்து டயபெட்டிஸ் வந்து 20 வருஷமாக இருந்து கூட நாங்கள் வந்து ப்ராக்டிஸில் பார்க்குறதுல வந்து அவங்க சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அந்த HbA1c லெவலில் 7க்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வரதில்லை. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே உருவாகும். அதனால் டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நம்ம எந்த பாதிப்பும். டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா ஒருத்தவங்களை வந்து டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல், அவங்கள ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகணும். ஒரு ஆராய்ச்சி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்ட்ரோலாக வச்சுருக்கவங்க, டயபெட்டிஸ் இல்லாதவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கவங்களுடைய லைஃப் ஸ்பேன், அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதாக ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா கவலைப்படணும். அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டால் டெஃபினட்டாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதான் சார், இதையும் கேட்டாங்க அவங்க. இப்போது கால் அந்த விரலெல்லாம் எடுக்கிறாங்கல்ல சார், அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சுனாலே முதல்ல ப்ராப்ளம் வர்றது வந்து நம்ம காலில் இருக்கிற ரத்த நாணங்களில் சர்க்கரை அதிகமாகும் போது அங்கே வந்து அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சுகர்ஸ் ஒரு 200க்கு மேலே போனால் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து நரம்பில் ரிலீஸ் ஆகும்போது காலில் வந்து உணர்ச்சிகள், முதல்ல வந்து காலில் தான் அந்த உணர்ச்சிகள் வந்து கம்மியாகும். அந்த உணர்ச்சிகள் கம்மியாகும்போது நம்மளுக்கு ஆக்சுவலாக காலில் வந்து ஏதாவது ஒரு அடிப்பட்டாலோ அவங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கவங்கள யாரோ பார்த்து உங்கள் காலில் வந்து இதுமாதிரி புண்ணாக இருக்குது, ரத்தம் வருது அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதுவே நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை ஆரம்பத்திலே நம்ம பார்க்காம விட்டுட்டா அப்போ தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதையுமே வந்து நம்ம ஆரம்பத்திலே பார்க்கணும். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சர்க்கரை குறைபாடு இருக்குன்னா அதை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தும் போது இந்த சர்க்கரையினால் வர பின்விளைவுகளை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க டயபெட்டிஸ் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த 5 வருஷம் வந்து அவங்க நல்ல கண்ட்ரோலாக கொண்டாந்துட்டாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ்னால் வர காம்ப்ளிகேஷனை கண்டிப்பாக நம்ம தடுக்க முடியும். ஓகே சார். வணக்கம். வணக்கம் மேடம், நான் டாக்டர் பேசுகிறேன் மேடம். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அம்பத்தூர்லேருந்து தேவராய் பேசுகிறேன். எஸ் சார். இப்போ வந்து 5 வருஷமாக சுகர் இருக்குது சார். கண்ட்ரோலாகவே இருக்குது. நான் கரெக்டாக அதுக்கு ஏற்றாவே டேப்லெட்லாம் போட்டுருக்கிறேன், வாக்கிங் கொஞ்சம் போயிட்டுருக்கிறேன். எனக்கு 2 கேள்வி. இப்போ இந்த டேப்லெட் நம்ம போட்டே இருக்கிறதுனால வந்து அதனால சைடு எஃபெக்ட் எதுனா வருமானு கேட்குறேன். அடுத்தது இன்னொரு கேள்வி சார், பழங்கள் வந்து எல்லா பழங்கள் உள்ள இனிப்பு வந்து இந்த ஸ்வீட் வந்து எதுவுமே பண்ணாது, சுகரை ஏற்றாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எல்லா பழங்களும் சாப்பிடலாமா, அது உண்மைதானா, எந்தெந்த பழங்கள் சாப்பிடலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரேடியோவில் கெடுக்குது சார். ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் முதல் கேள்வி அவங்களுக்கு நீங்கள் கேட்டது பழங்களை பற்றி நம்ம சொல்லும்போது, இப்போ நீங்கள் பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கிளைசமிக், லோ கிளைசமிக், ஹை கிளைசமிக் சொல்கிறோம். இந்த பழங்கள் எடுத்தால் அது சுகர் லெவல் கொஞ்சம் கூட பண்ண. அதில் வந்து சில பழங்கள் வந்து லோ கிளைசமிக் பழங்கள் சொல்லுவோம். ஆப்பிள், பப்பாளி, சாத்துக்குடி, கொய்யாக்காய் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து சுகர் கூட பண்ணல. அதிகமாக மாவு சத்து இருக்கிற அது குளுக்கோஸ் கொண்ட ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், சப்போட்டா, சீத்தாப்பழம் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சுகர்ஸ் லெவல்ஸ் கூட போன போகுது. அது வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல உங்களுடைய சர்க்கரையின் அளவு கட்டுப்பாடு பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு மாடரேட் மிதமான அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து 5 வருஷமாக இருக்குது, ஆனால் அந்த மாத்திரை எடுக்கணும், அந்த மாத்திரையினால ஏதாவது பின்விளைவு வருமா அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம டயபெட்டிஸ்க்கு கொடுக்குற மாத்திரைகள் எல்லாமே ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த மாத்திரைகள் வந்து 20-30 வருஷம் எடுக்கிறவங்களுக்கு கூட எந்த ஒரு பின்விளைவுகளும் வரதில்லை.
இப்போ டயபெட்டிஸ் வந்த பிறகு ஒரு கிட்னி பாதிப்போ இல்லை லிவர் பாதிப்போ வரும்போது தான் நம்ம டயபெட்டிஸ் கொடுக்குற மெடிசின்ஸை வந்து அதனுடைய அளவை வந்து அது டாக்டரோட அணுகி அதை பார்த்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த டயபெட்டிஸ் மெடிசன் டோஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குமே தவிர இப்போ நார்மலாக உங்களுக்கு எல்லாமே கட்டுப்பாடாக இருக்கும்போது டயபெட்டிஸ்க்கு எடுக்கிற மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பின் விளைவுகளும் இருக்க போகிறதில்ல. கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு எடுக்கிற மாத்திரைகள் வந்து எந்த பின் விளைவும் கொடுக்காது. வணக்கம். ஹலோ சார், உங்களுடைய ரேடியோ வால்யூமை குறைச்சிக்கோங்க. ஒன் மினிட். இப்போ ஓகேங்களா? பேசுங்க சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் சார், டாக்டர் பேசுகிறேன். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ எம் அனோஷ் ஃப்ரம் வெல்லூர். எஸ் சார், வணக்கம் மிஸ்டர் டாக்டர். எனக்கு ஒரு டவுட் டாக்டர். இப்போ சுகர்ல வந்து சிந்தட்டிக் ஐட்டம் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல அது அவைலபிள். அது எப்படி எடுக்கலாமா? பொதுவா டாக்டர்ஸ் வந்து அதை எடுத்தா வந்து கேன்சர் இது மாதிரி காஸ்மோஜென்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. எப்படி எடுக்கலாமா, இல்ல அறவே எடுக்க கூடாதா, இல்ல எப்பாவது ஒரு முறை எடுக்கலாமா? அது கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். கண்டிப்பா சார், ஏன்னா ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இப்போ டயபெட்டிஸ் அதுதான் ஒரு பெரிய இது விஷயமா எடுத்ததுனால எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில ப்ராசஸ் சிந்தட்டிக் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராசஸ்டாக இப்போ சுகர்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்து டயபெட்டிஸ் ஃப்ரீ ஸ்வீட்ஸு அது மாதிரிலாம் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ நல்லதுன்னு எழுதுனா இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து அது மறக்க முடியாது அந்த பட்சத்தில் அவங்க எடுக்கணும்னா அது காஃபி டீக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் அதுவும் அளவு கம்மியாக தான் எடுக்கணும். ரெண்டாவது இப்போ நம்ம அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா ஸோ நம்ம உடம்புல வந்து சில நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அந்த நல்ல பாக்டீரியா எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எடுக்கிறதுனால அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால அந்த டிஸ்டர்ப் ஆகும்போது அது ரிலீஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே அது கெட்ட கெமிக்கல்ஸாக மாறி அதுவே சில பேருக்கு வந்து இப்போ ஈவன் டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் செயல்பாட்டை வந்து கொஞ்சம் மாற்றம் கொடுத்து டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பை உண்டாக்குது. டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்து இன்னும் சுகர் அதிகப்படுத்துறதுக்காகவும் இப்போ இருக்கிற ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது இதுக்கு எல்லாமே இப்போ வந்து பார்க்கும்போது அவங்க ப்ராசஸ் பண்ணுமா அதை வந்து பதப்படுத்தி தான் நம்ம எல்லாருமே கொடுக்க முடியும். எந்த ஐட்டம்லாம் பேக்கடாக நம்மளுக்கு வருதோ அதை முடிஞ்ச அளவு நம்ம அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இயற்கையாக கிடைக்குதோ அதை தான் நம்ம முக்கியமாக எடுக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு விழிப்புணர்ச்சி இருந்துன்னா டெஃபினட்டாக இது பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது. வணக்கம் சார், உங்களோட ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. சார், இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ உப்பு சர்க்கரை இருக்குல்ல சார், அதை வந்து எப்பயுமே வந்து குறைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம்ல, அது வந்து எவ்வளோ அளவு நம்ம எடுத்துக்கறலாம் சார் இப்போ டெய்லி நம்மளோட சாப்பாடு? ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து உப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நார்மலாக நம்ம ரெக்கமெண்டட் இந்தியாவுக்கு வந்து நம்ம எடுக்கிறது வந்து ஒரு ஸ்பூன் 3 grams to 5 grams மேக்ஸிமம் அவ்வளோதான் எடுக்கணும். இது வந்து அதிகமாக ப்ரெஷர் இல்லாதவங்களுக்கு. இப்போ அதிகமாக ப்ரெஷர்ஸ் இருக்குன்னா அதை விட கம்மியாக ஒரு 3 grams கம்மியாக தான் கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சுகர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஜென்ரலாக வந்து இப்போது நம்ம சுகர்ஸை வந்து ஆரம்பத்திலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப சிம்பிளாக நம்ம சொன்னதுன்னா எதெல்லாம் ஒயிட்டாக இருக்கோ, ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து சுகரும் சால்ட்டும் சொல்கிறீங்க, அது கூட வந்து நம்ம ஒயிட்டாக தெரிகிற மைதா ரைஸு இது எல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. நம்ம அரிசி சாப்பிட்ற இடம் நம்ம ரைஸ் கண்ட்ரி, ஸோ அதனால் நம்ம இல்லாமல் இருக்க முடியாது. கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கிட்டால் நல்லது. சுகர் வந்து இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து தவிர்க்கிறது நல்லது. அது வந்து நிறைய விஷயங்கள் கேட்பாங்க, இந்த கருப்பட்டி அந்த நாட்டு சர்க்கரை அது எல்லாமே வந்து சுகர் இருக்குதான். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து இதை எடுக்கிறோம் அப்படின்றது மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் முடிஞ்ச அளவு சுகர்ஸை வந்து அவாய்ட் பண்ணால் ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறைய விதத்தில் நன்மைகள் தான் கொடுக்கும். ஓகே சார். இப்போது நம்ம ஒயிட் ரைஸ் வந்து நம்ம வடித்து சாப்பிட்றோன்னா அந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க வந்து வடித்து தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பிளாக் ரைஸோ இந்த ப்ரௌன் ரைஸோ சாப்பிட்றோன்னா அதையும் வடித்து தான் சாப்பிடணுமா சார்? ஸோ அப்படி அதை மாதிரி வடிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அதிகமான பயன் அப்படி எதுவும் இல்லை. அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு இதுலேயும் எதுவும் பெரிய விஷயங்கள் இல்லை. சரி, ஓகே சார். நம்ம நேர்கள்ட்ட பேசலாம். வணக்கம். 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 ஹலோ, பேசுங்க மேம் டாக்டர்கிட்ட. ஹலோ ஹலோ வணக்கம் மேடம், டாக்டர் பரணிதரன் பேசுகிறேன். வணக்கம் டாக்டர், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன். வணக்கம் மேடம். டாக்டர், இந்த இயற்கையா உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழா நெல்லி அதே மாதிரி அந்த நித்திய கல்யாணி பூவெல்லாம் தின்னா வந்து சுகர் வராது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி? அதே மாதிரி நிறைய அந்த இயற்கையா உள்ளதை சாப்பிட்டோம்னா, அதாவது சித்தா மெடிசன் இலை பூ அப்படி தின்னா
இங்கிலீஷ் மெடிசன் ஒர்க் பண்ணாது அப்படின்றாங்க. அப்படிங்களா டாக்டர்? அது உண்மைதானா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் இயற்கையாக நம்ம கிடைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டால் டயபெட்டிஸ் வராமல் தடுக்க முடியுமா அப்படின்றது வந்து இன்னும் நமக்கு ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். பட் அதே நேரத்தில் இதனால் ஒரு நல்ல நம்மளுக்கு உடம்புக்கும் நிறைய விஷயங்கள் நல்லது கொடுக்குன்னா அது எடுக்கிறது தப்பு கிடையாது. பட் இது எல்லாமே வந்து டயபெட்டிஸ்க்கான தீர்வான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது, நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது சுகர் லெவல். ஸோ அந்த சுகர் லெவல் வந்து கட்டுப்பாடாக இருக்கான்னு பார்க்கணுன்னா இந்த மெடிசன் நீங்கள் இப்போ எடுக்கிற எந்த ஒரு இயற்கையாக எடுக்கிறது எல்லாமே அது உங்களுக்கு கட்டுப்படுதுதான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வழியில் போகலாம். அப்படி அது லெவல் கூட போகும்போது இதுக்கு நீங்கள் பண்ணுற இதோட நீங்கள் மெடிக்கேஷன்ஸும் எடுக்கணும். இப்போ நீங்கள் அலோபதி மெடிக்கேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அதனால் பின்விளைவு வருமானன்ற பயம் நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. பட் அதனால் வந்து எந்த ஒரு பின்விளைவும் கிடையாது. இப்போ நீங்கள் எடுக்கிற இயற்கை உங்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுதோ அது வரைக்கும் போகலாம். பட் அதே நேரத்தில் கூட போகும்போது கண்டிப்பாக வந்து அதற்கான மருந்துகள் வந்து உங்கள் டாக்டரோட பரிசோதனை ஒரு ஆலோசனையோடு நீங்கள் எடுக்கிறது நல்லது. வணக்கம் சார், உங்களோட ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. வணக்கம். வணக்கம். ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க சார். குறைச்சிட்டேன். இன்னும் எக்கோ அடிக்குது மேம், குறைச்சிருங்க. மேடம் உங்களுக்கு ஒரு இது, நான் உங்களுக்கு ஒரு இது விஷ் பண்றேன். ஏன்னா நீங்க டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் எல்லாருமே நல்லா கூப்பிட்டு வந்து நிறைய 1 hour எல்லா ப்ரோக்ராமையும் நீங்க கேட்கறதுக்கு எங்களுக்கு எல்லா அட்வைஸும் கொடுக்கறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நாங்க டைரக்டா டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து போகும்போது இவ்வளவு டீட்டெயில்ஸா நாங்க பேச முடியாது இல்லையா? அடுத்த பேஷண்ட் லைன்ல இருக்கிறதுனால நாங்க பேச முடியாது, டாக்டர்ஸும் வெயிட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு இதுக்கு கேள்வி இருக்கா மேம் டாக்டர்கிட்ட? கேள்வி? ஆமா சொல்லுங்க. அதாவது சுகர் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்கிறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்ல ஒரு செலிபிரேட்டில நம்ம ஏதாவது சுகர் ஓவரா சாப்பிட்டுட்டோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா மெடிசன் எடுக்கலாமா டாக்டர்? அது கண்டிப்பா இது நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி இது. ஏன்னா பிகாஸ் இப்போ டயபெட்டிஸ்க்கு நம்ம மருந்து கொடுக்குறோம், திடீர்னு ஃபங்க்ஷன்ஸ் போகிறாங்க. அப்போ ஃபங்க்ஷன் போகிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா மருந்து எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது அது உண்மையான தவறான முறை. ஏன்னா இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க மாத்திரை வந்து உங்களுடைய சக்கரை கட்டுப்பாடுக்கு தகுந்த மாதிரி தான். திடீர்னு ஒரு நாள் ஏன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரலாம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் டயட்டில் வந்து மாற்றம் இருக்கும்போது சுகர் கூட போகணும்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அந்த மாத்திரையினால் உங்களுக்கு சுகர் லோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் டாக்டர் அவரோட அவங்களோட இப்போ எக்ஸாம்பிள் இன்சுலின் எடுக்கிறாங்கன்னா அவங்களே வந்து சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இது சொல்லிக் கொடுப்போம். அது வெறும் மாத்திரைகள் மட்டும் எடுக்கிறாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா மாத்திரை போட்டுட்டு நீங்கள் டயட்டை அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து தவறான முறை. அது சில பேருக்கு வந்து லோ சுகர் ஆகி அட்மிஷன் ஆகிற நிலைமைக்கு கூட வந்திருக்கு. அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாத்திரை அதுமாரி போட வேணாம். இன்சுலின் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அந்த டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுகிட்டு பண்ணுறது நல்லது. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சுகர் உள்ள ஆளுக்கு மாத்திரை இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்போ அது இல்லாம ஏதோ சொல்றாங்க வாயில ஸ்ப்ரே கையில இது மாதிரி கட்டிக்கிட்டா அது போதும் அப்படின்றாங்க. அது மாதிரி இருக்கா? அது மாதிரி இருந்தவங்க டயலிஸ் பண்றவங்க அது மாதிரி பண்ணலாமா? ஓகே, கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கு வந்து நம்ம இன்சுலின் ப்ளஸ் மாத்திரை இது ரெண்டுமே இருக்குது. இன்னும் வந்து இந்த இன்சுலின் ஸ்ப்ரே வந்து இப்போ இன்னும் ஒரு 1 monthக்குள்ளார நம்ம இந்தியாவுக்கு வர இருக்குது. அது ஆராய்ச்சிகள்லாம் தாண்டி வந்துட்டுருக்கு. அது இனிமேட்டு தான் வந்து நம்ம நடைமுறைக்கு இருக்குது. அது வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். ரெண்டாவது கையில் கட்டிட்டு நம்ம சுகர் பண்ணுறது வந்து அது சென்சார், அதாவது சுகர் லெவலில் வந்து மானிட்டர் பண்ணுறது தான். இது வந்து கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன ஒரு சென்சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கையில் வச்சுட்டு அது சுகர் லெவலில் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ டயாலிசிஸ் பண்ணுறப்ப சில நேரத்தில் வந்து டயாலிசிஸ் பண்ண பிறகு சுகர் வந்து சம்டைம்ஸ் லோ ஆகும். ஸோ அப்போ அந்த லோவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சென்சார் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த லோ சுகரை தடுக்கிறதுக்கு நம்ம டயட்லேயோ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எடுக்கிற மெடிசன்ஸ்லேயும் வந்து அளவு நம்ம குறைச்சி கொடுத்தா அந்த டைமில் லோ சுகர் வராமல் தடுக்கலாம். ஸோ டயாலிசிஸ் எடுக்கிறப்ப நம்மளுக்கு முக்கியமாக வந்து அந்த டைமில் வந்து இன்சுலின் தான் பெட்டர் டேப்லெட்டோட. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ அந்த ஸ்ப்ரே இன்சுலின் எல்லாமே வந்து இப்போ புதுசாக வரப்போகுது மார்க்கெட்டில் இன்னும் 1 or 2 monthsக்குள்ளார நம்ம இந்தியாவுக்கு. வணக்கம். வணக்கம் சார், ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ் சார், சுகருக்கு மாத்திரை சார் இப்போ நம்ம கவர்மெண்ட்ல வாங்கி சாப்பிட்றது நல்லதுங்களா இல்லை தனியாரில் வாங்கி சாப்பிட்றது நல்லதா சார் சுகருக்கு?
ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்களை அந்த எந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குறதும் நல்ல மாத்திரை, தனியார் கொடுக்கறதுலையும் நல்ல மாத்திரை. உங்களுக்கு வந்து அந்த மாத்திரை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது, அது கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட பேசி இது பண்ணணும். இது 2 மாத்திரையுமே நல்ல மாத்திரை தான். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வால்யூம் குறைச்சுக்கோங்க, அப்பதான் இந்த பிபி இருக்கவங்களுக்கு இந்த சுகர் வரும்னு சொல்றாங்களே, அது உண்மையே தானே சார்? ஏன்னா நான் வந்து ஒரு 15 வருஷமா நான் பிபி மாத்திரை சாப்பிட்றேன். அது சுகர் போன மாத்திரை கூட செக் பண்ணேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 85, சாப்பிட்ட பிறகு 120 இருக்கு. அதுக்கு எதிர்காலத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன ஏன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம். கண்டிப்பாக சார், ரேடியோவில் கேட்டு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பிபி இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்ன சுகர் லெவல் வந்து ரெண்டுமே நார்மல். வெறுமயத்தில் 100க்குள்ளே இருக்கணும், அது 80. சாப்பிட்ட பிறகு 140க்குள்ளே இருக்கணும், அதுவும் 120. உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு, அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் மாவு சத்து எடுக்கிறத கம்மி பண்ணுங்கள், நடைப்பயிற்சி நல்லா பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு சுகர் வராமலும் தடுக்கும், உங்களுடைய ப்ரெஷரையும் கட்டுப்பாடுக்குள்ளே வைக்கும். வணக்கம். வணக்கம் சார். சார் ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. வணக்கம் சார், ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. ஹலோ சார், ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க சார், அப்பதான் கேட்க கிளியரா இருக்கும். வணக்கம். எந்த கவர்மெண்ட்ல கொடுக்கறதும் நல்ல மாத்திரை, தனியார் கொடுக்கறதும் நல்ல மாத்திரை. உங்களுக்கு வந்து சார் வணக்கம் சார், கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க நம்ம பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குது சார். இப்போ அதிக உடல் எடை இருக்குல்ல சார், அது வந்து நீரிழிவு வந்து ஆபத்தை வந்து இன்னும் உயர்த்துதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அதிக உடல் எடை இருக்கிறவங்க வந்து இது அதிகமாக பாதிக்கப்படுறாங்களா? அப்படியா சார்? ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து உடல் பருமன், அதில் வந்து எல்லா உடல் பருமன் ஒபிசிட்டி இருக்கிறவங்க எல்லாருக்குமே டயபெட்டிஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதிலே வந்து ஆரோக்கியமான வந்து நம்ம உடம்பில் இருக்கிற கொழுப்பு முக்கியம். ஸோ இதில் வந்து ப்ரௌன் ஃபேட் அண்ட் ஒயிட் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எடுக்கிற அந்த கொழுப்பு வந்து எங்கே வந்து படிமானம் ஆகுது. இப்போ நம்ம எல்லா கொழுப்புமே வந்து சப்குட்டினியஸ் ஃபேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் தொப்பையிலே பார்த்துருப்பீங்க, வெளியில் இருக்கிற கொழுப்பு. ஆனால் உள்ளுறுப்பு கொழுப்புன்னு சொல்கிறோம், அதை வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். விசரல் ஃபேட் அப்படின்னா கொழுப்புகள் வந்து நம்ம உறுப்பில் வந்து படிமானம் ஆகுது, லிவர்லேயோ இல்லை ஆர்கன் அந்த பேன்க்ரியாஸ் கணையத்திலையோ வந்து நம்ம அந்த கொழுப்புகள் படிமானம் ஆகும்போது அந்த கொழுப்பு தான் வந்து இன்சுலினுடைய வேலையை வந்து சரியாக செய்யாமல் விடுறது. ஸோ அப்போ வந்து டயபெட்டிஸ் வருதுங்க. அதனால் ஒபிசிட்டி இருக்கவங்க இந்த விசரல் ஃபேட் கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான டயபெட்டிஸ் வரதுக்கான காரணங்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து இது ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய உடல் எடையிலேருந்து ஒரு 15% வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னா டயபெட்டிஸ் வராமலே தடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. ஓகே சார். வணக்கம். வணக்கம் சார், ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. சார் வணக்கம் சார், கேட்குது சார், உங்களுடைய ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. ஹலோ வணக்கம் சார். ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார் பேசுங்க சார், கேட்குது. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம், எனக்கு வந்து சார் ராஜகோபால் பேசுகிறேன். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு வந்து அந்த ஆவரேஜ் வந்து 6.2 இருக்கு. அது வந்து நார்மல் சுகரா? அந்த நீங்க சொன்ன ஆவரேஜ் பார்க்கணும்னு. ஆமாம் ஆமாம், அது வந்து 6.2 இருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஓகே. அப்புறம் இன்னும் ஒரே கொஸ்டின் சார், என் ஒய்ஃப் வந்து ஒரு வாரமா மாத்திரை சாப்பிடாம விட்டாங்க. சரி, அதனால சுகர் ஏறி இருக்குமா? ஏன்னா போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் பயங்கரமா கூடிடுச்சு அவங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். முதல் கேள்வி, உங்களுக்கு வந்து HbA1c 6.2 இருக்குது, 6.2ன்றது இது வந்து டயபெட்டிஸும் கிடையாது, அதே நேரத்தில் நார்மலும் சொல்ல முடியாது. இது ஆரம்ப கட்டதுன்னு சொல்லுவோம். 5.7லேருந்து 6.4 வரைக்கும் ஆரம்ப கட்ட சர்க்கரை நோய் அப்படின்றோம். இதில் வந்து பயப்படக்கூடியது கிடையாது. இது வந்து மதில் மேல் போன மாதிரி நீங்கள் கொஞ்சம் டயட்டில் உணவு கட்டுப்பாடு பண்ணி கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வராமல் கண்டிப்பாக தடுக்கலாம். ரெண்டாவது, ஒய்ஃப் வந்து அவங்க மாத்திரை கண்டிப்பாக அது விட்டதுனால தான் அவங்க சுகர் லெவல் கூட போயிருக்கு. அந்த மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால கண்ட்ரோல் பண்ணணும். நீங்களே வந்து அதை மானிட்டர் பண்ணிக்கலாம் வீட்டில். வணக்கம் சார், ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க சார். வணக்கம் சார், கேட்குதுங்களா? கேட்குதுங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். ரெடில்ஸ்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். எங்கள் அப்பாவுக்காக கேட்குறேன் சார். சொல்லுங்கள் சார்.
சார் அவருக்கு வந்து சுகர் லைட்டா தான் சார் இருக்கு. அவருக்கு காலையில சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 hours பொறுத்து பயங்கரமா டயர் ஆகுது, பயங்கரமா பசி எடுக்குதுன்னு சொல்றாரு சார். ஓகே, இதுக்கு என்ன பண்றதுன்னு புரியல சார். ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, சுகர் இல்ல, பிபி இல்ல, எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் டயர் ஏன் ஆகுதுன்னே தெரியல சார். அதிகமா வந்து டயர்ட் ஆகுது. ஆமா, டயர் ஆகிற டைம்ல ரொம்ப அதிகமா சாப்பிடணும்னு தோணுதுன்றாரு. ஓகே, ஸோ அவங்களுக்கு அப்போ அந்த டைமில் சுகர் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்தா சார் அந்த மாதிரி சுகர்லாம் அதிகமாக இருக்கிறது 140 150 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம்னா சுகர் டேப்லெட் எடுத்தா பயங்கரமா டயர் ஆகுது, பயங்கரமா டயர்ட் ஆகுது. எடுக்கலன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ அப்போ ஆக்சுவலாக என்ன சார் பண்ணலாம்? அந்த டைமில் ப்ரெஷரும் செக் பண்ணி பார்த்துருக்கீங்க நீங்கள்? அதெல்லாமே பார்த்துருக்கீங்க? பிபியும் நார்மலாக தான் இருக்குது, ஒரு 120 130 தான் சார் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்க எடுக்கிற டயட்டில் வந்து இப்போ நீங்கள் மார்னிங் வந்து சாப்பிட்றதுல வந்து உணவில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் மாவு சத்து எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஃபைபர் ப்ரோட்டீன்ஸு புரத சத்தும் நார் சத்து உள்ளதான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நீங்கள் இட்லி அப்படி ஏதாவது தோசை அது மாதிரி கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். ப்ரோட்டீன்ஸ் அதாவது புரதங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸும் கொஞ்சம் இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அது வேணா ட்ரை, ஏன்னா உங்கள் சுகர் லெவல் ப்ரெஷர் லெவல் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது சார். அதிகபட்சம் வந்து நைட்டில் இருக்குது, காலையில் வந்து இட்லி தான் சாப்பிட்றாரு. 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் யூரின் போகுது. யூரின் போனதுக்கு அப்புறம் உடனே டயர் ஆகுது. ஓகே, புரியுது. ஏன்னா நீங்கள் கொடுக்குறது இட்லினா வந்து அது மாவு சத்து தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 2 அதாவது எக்கு ஒயிட் அது மாதிரி கொடுத்து பாருங்கள், ப்ரோட்டீன்ஸு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இன்சுலின் கடாயத்தில் வந்து இன்சுலின் உற்பத்தி கொஞ்சம் சில நேரத்தில் அது அதிகமாக ஏதாவது சுரந்தா கூட அப்படி வரலாம். அதை நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அது வந்து 2 ஹவர்ஸ் மட்டும்தான் பயங்கரமாக டயர் ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி போகுது. அதுதான். ஸோ இது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னொரு டெஸ்ட் இருக்குது, இன்சுலின் உற்பத்தி டெஸ்ட் உடம்புல, அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி. சரி, ஓகே. நம்ம நேயர்களுக்கு வந்து நம்ம எண்கள் சொல்லிடலாம் சார். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 29560038 மற்றும் ஒரு எண் 2952055554. சென்னையின் முன் இணைப்பாக 044. நேயர்களே, உங்களுடைய ரேடியோ வால்யூமை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது வந்து தெளிவாக கேட்கும். வணக்கம் 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 சார். வணக்கம் சார், ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. ஹலோ, நேர்களே, உங்களோட ரேடியோ வால்யூமை குறைச்சி தான் நம்மகிட்ட வந்து தெளிவான வார்த்தைகள் வந்து கேட்கும். நீங்கள் பேசுகிறது, நீங்கள் லைனில் இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வணக்கம் சார். இப்போது பரம்பரையாக பரவுதுன்னு சொல்கிறாங்கல்ல சார், அது வந்து உண்மையாக? இப்போ வீட்டில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் இப்போ அப்பாவுக்கு இருக்காங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வருது அப்படின்னு வந்து இப்போ ஒரு இது மாதிரி கிளம்புதே சார், அது உண்மையா சார்? அதாவது டயபெட்டிஸ் வந்து ஒன்று வந்து நம்ம ஆக்சுவலாக பரம்பரைத்தன்மை இருக்குது. ஏன்னா டயபெட்டிஸை வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் சொல்கிறோம். அது வந்து ஜெனட்டிக்காக மரபுத்தன்மை இருக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு வந்து தொத்து வியாதி கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கம்யூனிகபிள் டிசீஸ் மாதிரி, அதாவது ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் பரவாது. பரம்பரைத்தன்மை இருக்கும்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ வரதுக்கான இப்போ ஒரு பேரண்ட்ஸில் அப்பா அம்மாவில் யாருக்காவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 60% வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு தான். இதே 2 பேருக்குமே டயபெட்டிஸ் இருக்குன்னா அது வந்து 60% ஒரு 80% இருக்கிறதா இருக்குது. பட் அப்படி தான் இருந்தால் கூட இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலியில் டயபெட்டிஸ் இருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷன் வராமல் இருக்கணும்னா அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நல்ல ஆரம்பத்திலே கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டாங்கன்றது சென்ஸ். அவங்க எடுக்கிற உணவில் நல்ல கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்து உடற்பயிற்சி பண்ணி நல்ல ஸ்லீப் உறக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். வணக்கம் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், டாக்டர் பரணிதரன். வணக்கம், நான் வேளச்சேரியிலேருந்து சித்ரான்னு பேசுகிறேன். வணக்கம் மேடம். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து 2 கேள்வி இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சுகர் இருந்தது, கரெக்டா டாக்டர்கிட்ட போய் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க, கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு. ஆனா கூட HbA1c கரெக்டா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த கண்ணு பாதிக்கப்பட்டு கேட்ராக்ட் வரைக்கும் போயிட்டாங்க.
ஸோ என்னதான் இருந்தாலும் ஏன் எல்லாமே பாதிக்கிறது? கட்டுப்பாட்டுல தானே வச்சிருக்காங்க. இப்ப ஒரு கண்ணாடி போட்டுக்கிறோம், கண்ணாடி போட்டுண்டா கண்ணு தெரியும் அப்படின்னாலும் அந்த பவர் ஏறிண்டே தான் நம்ம போறது. அதே மாதிரி இந்த சுகருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னதான் மெடிசன் எதெல்லாம் சாப்பிட்டா கூட நம்மளுடைய இது ஜாஸ்தியா தான் ஆறுது. எல்லாமே கண்ணு பாதிக்கிறது, பல்லு பாதிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படி அதையே அப்படின்னு சொல்லுங்க. இன்னொன்னு வந்து இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சுகர் வந்து ஜாஸ்தியா போச்சு, HbA1c 10 கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் இன்சுலின் எடுக்க சொன்னாங்க. 1 month தான் போடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மெடிசன்ல அப்ப கண்ட்ரோல் ஆகி 8 கிட்ட வந்துட்டு பிஃபோர் அதெல்லாமே கரெக்டா இருந்தது. ஸோ மெடிசனுக்கு வந்தாச்சு இப்போ. ஆனா இப்ப எனக்கு ஃபாஸ்டிங் வரும்போது 130 காமிச்சிட்டு இருந்தது, இப்ப 1 வீக்கா 160 காமிக்கிறது. நான் எடுத்துக்கிறது எல்லாமே மில்லட்ஸ் தான். சாலட் மாதிரி எடுத்துக்கிறது, சுண்டல் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அப்படிதான் எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் ஃபுட் எனக்கு 179 காமிச்சுது. ஏன் இந்த வேரி? ஏன் இப்படி 130 160 காமிச்சு ஆஃப்டர் ஃபுட் 2 hours கழிச்சு எனக்கு ஏன் 180 காமிக்கிறது? ஓகே, நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட அவங்களுக்கு வந்து இப்போ டயபெட்டிஸ் இருக்குது, கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் கண்ணில் கேட்ராக்ட் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. கண்ணில் வந்து அந்த கேட்ராக்ட் வந்து புரை வர்றது வந்து டயபெட்டிஸ்னால கிடையாது. டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா கண்ணில் வந்து என்ன ப்ராப்ளம்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி, நம்ம விழித்திரையில் இருக்கிற ரெட்டினான்னு சொல்கிறோம், அதில் தான் வந்து டேமேஜ் வரும். அதில் தான் கண் பார்வை மங்கலாகி டயபெட்டிக்கை வந்து ரெட்டினோபதியிலே நிறைய ப்ராலிஃபரேட்டிவ், நான் ப்ராலிஃபரேட்டிவ் அதுமாரி வந்து அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கேட்ராக்ட் வந்திருக்கு. இயற்கையாக வந்து நம்ம ஆக்சுவலாக ஆஸ் ஏஜ் ஆகும்போது சில பேருக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கேட்ராக்ட் வரலாம். அதுக்கும் டயபெட்டிஸ்க்கும் வந்து லிங்க் கிடையாது. கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டா டயபெட்டிஸ்னால வர ரெட்டினோபதி தடுக்கலாம். கேட்ராக்ட் வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது தான். அது டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு கூட அது கேட்ராக்ட் வரும். அது ரெண்டாவதாக வந்து நீங்கள் வந்து உங்கள் லெவலில் வந்து HbA1c 10லேருந்து 8 குறைச்சிருக்கீங்க, இன்சுலின் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் லெவல் வந்து 139 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மில்லட்ஸ் தான் எடுக்கிறீங்க. இன்னும் உங்களால் கட்டுப்பாடு ஓரளவு பண்ண முடியும்னா நீங்கள் நைட்டில் வந்து டின்னரை வந்து கொஞ்சம் ஏர்லியராக எடுத்துகிட்டு போஸ்ட் டின்னருக்கு அப்புறம் வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வீட்லேயோ சரி வெளியில் போக முடிஞ்சால் அங்கேயும் சரி வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலையில் வர சுகர் லெவல் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்ன், உறக்கமும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் நல்லா கண்ட்ரோல் வரும். கூடவே வந்து இந்த மில்லட்ஸோட ப்ரோட்டீன்ஸும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் இருக்கிற சுகர் கண்ட்ரோல் வரும். ஏன்னா ஃபாஸ்டிங் சுகர் எதனால் வருதுன்னா லிவரில் இருக்கிற குளுக்கோஸ் அவுட்புட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம ஃபாஸ்டிங் சுகர் லெவல் கூட போகுது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டாடணும்னா நம்ம எடுக்கிற உணவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மில்லட்ஸ் பண்ணுறீங்க, கூட ப்ரோட்டீன் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், நல்ல ஸ்லீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபாஸ்டிங் சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படியும் கண்ட்ரோல் வரலாம், மெடிசன்ஸை தான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வணக்கம். வணக்கம் மேம், உங்களோட ரேடியோ வால்யூம் குறைச்சுக்கோங்க. பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி. வணக்கம் மேடம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்கும் அப்படின்றாங்களே, அது உண்மையா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயபெட்டிஸ் இல்லாதவங்க பண்ணுறது அப்படின்றது இருக்குது. ஏன்னா பிகாஸ் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஜென்ரலாக வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு நல்ல விதமான ஒரு அப்ரோச். ஏன்னா இப்போ நம்ம உடம்புல வந்து அந்த ஃபாஸ்டிங், அதாவது டைம் ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா நேரமும் நம்ம இப்போ வந்து உணவு ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம டைம் பார்க்காம எல்லா நேரத்திலும் சாப்பிட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து நம்ம உணவு எதுவும் எடுக்காமல் பட்சத்தில் நம்ம உறுப்புகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஜெனரேட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். இன்சுலினோட வேலை வந்து நல்லா வேலை செய்யும். இப்போ நம்ம என்ன டைம் ஃபுட்டு ஏதாவது ஒன்று எடுத்துட்டா இமீடியட்டாக நம்ம பேன்க்ரியாஸ் என்ன பண்ணுன்னா உடனே இன்சுலின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது இன்சுலின் ஸ்பைக் வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கொடுக்காம ஒரு டைம் இருக்கும்போது இன்சுலின் வேலை வந்து அடுத்த நாளுக்கு வந்து அது நல்ல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணுறதுனால டயபெட்டிஸ் வந்து நம்ம வராமல் கூட தடுக்கலாம். டயபெட்டிஸ் வராதவங்க வரக்கூடாதுன்னு பார்க்குறவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுறது நல்லது. வணக்கம். வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க, ரேடியோ வால்யூமை குறைச்சிக்கோங்க. வணக்கம். 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 வணக்கம் சார், டாக்டர் மரணிதரன் பேசுகிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். நான் வந்து ஒரு 2 கொஸ்டின் டாக்டர் கேட்குறேன். கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் என்னடா நமக்கு வந்து எனக்கு வந்து என்னடா இந்த கண் செக்கப்ல வந்து கண்ணில் வந்து ரைட்டா கொஞ்சம் அடிபட்டுச்சு வந்து அதுக்கு வந்து கண் செக்கப் வந்து டிராப்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம கண் டிராப்ஸ் பிரச்சனைனால வந்து சுகர் டைபாய்டிஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் வருமா? அப்படி கண்ணில் பாதிக்கப்பட்டாலும் எதுவும் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் டாக்டர்.
அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சுகர் இருக்குதா இல்லையா நம்ம எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி டாக்டர். ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கண் பாதிப்புனால டயபெட்டிஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ரெண்டாவது சுகர் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு, சிம்பிளான டெஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லை ஆரம்ப கட்டத்தில் இருக்கா இல்லை நார்மலாக இருக்கான்னு சொல்ல முடியும். அது கூட இன்னொரு டெஸ்ட்டு HbA1c, இந்த 3 மாதம் ஆவரேஜ் சுகர் டெஸ்ட். இது 2 டெஸ்ட்டு பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட்டு HbA1c இது பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். நார்மல் லெவலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா பிகாஸ் எல்லோரும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட் அப்படின்னா நார்மலாக வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் 100 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours கழித்து ஒரு சுகர் செக் பண்ணுவோம். இப்போ நார்மல் லெவல் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து 100க்குள்ளே இருக்கணும். அது 126க்கு மேலே போனால் அது டயபெட்டிஸ் இருக்கிறதா அர்த்தம். 100லேருந்து 125 வரைக்கும் இது வந்து ஆரம்பக்கட்ட சர்க்கரை நோய், ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். இது ஃபாஸ்டிங்கில் பண்ணுறதுனால இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் டெஸ்ட் பண்ணுறது வந்து 140க்குள்ளே இருக்கணும். அதுவே 200க்கு மேலே போனால் அது டயபெட்டிஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இது 140லேருந்து 199 வரைக்கும் ஆரம்பக்கட்ட சர்க்கரை நோய். இது குளுக்கோஸ் கொடுத்து பண்ணுறதுனால இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் IGT அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் டயபெட்டிஸ் இல்லாததுனால வருஷத்துக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். வணக்கம். சரி, இப்போது நீரிழிவு நோய் உள்ளவங்க வந்து என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கலாம், இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இது சொல்லுங்கள் சார். இப்போ ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் டயட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எங்கே போனாலுமே கிளினிக்குன்னு போட்டாலே டாக்டர் எனக்கு டயட் சார்ட் கொடுங்க, டயபெட்டிஸ் டயட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாருமே வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா வந்து ஆரோக்கியமான உணவு தான் எடுக்கணும். ஸோ அதில் முக்கியமாக வந்து இப்போ ஜென்ரலாக ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்த பிறகு நம்ம டயட் கண்ட்ரோல் பண்ணுறது படி ஜென்ரல் பப்ளிக்கே வந்து இதை ஃபாலோ பண்ணால் டயபெட்டிஸ் வராமலும் தடுக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கவங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம எடுக்கிற உணவில் வந்து 3 விஷயம் தான் இருக்குது. மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறோம். இதில் மாவு சத்து வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் ஒயிட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ரைஸு, மைதா எல்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன்ஸ், புரத சத்துக்கள் நம்ம என்னென்ன இருக்கோ, நம்ம உடம்புக்கு வந்து 1 கிராம் per kg பாடி வெயிட் ப்ரோட்டீன்ஸ் தேவை. ஒருத்தவங்க 60 கிலோ இருக்காங்கன்னா 60 கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு தேவை. ஒரு முட்டையிலேருந்து 6 கிராம் தான் ப்ரோட்டீன் கிடைக்குது. அப்போ 60 கிராமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன்ற பொறுத்து இருக்குது. அடுத்ததாக வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம நார் சத்து, ஃபைபரை பற்றி பசங்களுக்கு எல்லாமே சின்ன வயசில் நம்ம வந்து நார் சத்து இதை பார்த்தாலே எல்லாருக்கும் வெறுப்பாக இருக்குது. பட் இன்னி காலகட்டத்தில் ஃபைபர் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே நம்ம எடுக்கிற உணவு வந்து இயற்கையாக நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேச்சுரல் போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பிளேட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. சின்ன பிளேட்டை சூஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எடுக்கிற உணவு ஃபஸ்ட்டு திங் வந்து நார் சத்து உள்ளது இருக்கணும். அடுத்ததாக வந்து ப்ரோட்டீன்ஸ், புரத சத்து இருக்கணும். அடுத்ததாக தான் வந்து நம்ம கார்போஹைட்ரேட், மாவு சத்து இருக்கணும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சொல்கிறோம். ஸோ நம்ம எல்லாமே சாப்பிடும்போது மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்றத விட்டுட்டு நம்ம பிளேட்டில் நம்ம என்ன இருக்குது அதை நம்ம ருசித்து சாப்பிடும்போது ஸோ அது ப்ராப்பரான டைஜஷனும் வரும். ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு டயபெட்டிஸ் இருக்கவங்க அப்படின்னு இருக்காங்கன்னா நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங் எந்த டைம் எடுத்தாலுமே நம்ம எடுக்கிற உணவு வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கான்னு நம்ம டயட்டிஷனை பார்த்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றமே கிடையாது. நம்ம எடுக்கிற உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கா, ப்ராசஸ்டு ஃபுட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டின்டு ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். அதிகமாக வந்து அந்த நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம திடீர்னு அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம டோர் டெலிவரியாக வருது, அது வந்து டிசீஸ் டெலிவரியாகவும் பார்க்குறோம். ஏன்னா அதிகமாக எடுக்க இதுவே வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமான இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு எப்போ தேவைப்படுதோ அதுமாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் அவங்க உணவு கட்டுப்பாட்டில் நல்லா கொண்டாந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ப்ரோட்டீன்ஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு முக்கியமான விஷயம் இந்த காலத்தில். வணக்கம். இப்போது இவங்களுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு நார்மலாக இப்போ குழந்தைங்களுக்கு கூட ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க, இளைஞர்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இப்போ ஒரு 10% இருக்குன்னா 50% கூட ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சார். இப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? முதல் விஷயம் வந்து அவேர்னஸ். ஸோ நம்மளுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ரொம்ப முக்கியம். இது வந்து சிம்பிளாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட் டயபெட்டிஸ் இப்போ ஆரம்பத்தில் இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மாத்திரை போட்டால் சரியாக போகுது அப்படின்ற அந்த ஒரு லேசினஸோ இல்லை ஒரு கேர்லெஸ்னஸோ இல்லாமல் இருந்துட்டு ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டா கூட கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு 5 வருஷம் நீங்கள் எவ்வளோ நல்லா டைட் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு டயபெட்டிஸ்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்க போகுது.
ரெண்டாவது இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு வேலை சேர்ந்த பிறகு நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் கைடு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் இயர்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஹெல்த்துக்கும் அதே மாதிரி தான், ஸ்டார்ட் இயர்லி. ஸோ நம்ம ஹிட் இயர்லி நம்ம இமீடியத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் உடம்பையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துக்கணும். அந்த ஹெல்த்தில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸாக இருக்கவங்க அவங்க என்ன பண்ணலான்னா அவங்க குழந்தைக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்டு ஐட்டமாக ஸ்கூலுக்கு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு திங் டிஃபன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஒரு டீச்சர்ஸ் இப்போ ஸ்கூலில் இருக்கவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பசங்க வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறாங்க, அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை வராமல் முடிஞ்ச அளவு தருங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உடற்பயிற்சியில் அக்கறை உனக்கில்லை சர்க்கரை அப்படின்றது வந்து நம்ம மனசில் ரொம்ப பதிக்கணும். அதே நேரத்தில் வந்து இப்போ மொபைல் அதுக்கும் ஒரு ஃபாஸ்டிங், நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொன்னாங்க, மொபைல் ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நம்ம மொபைல் பார்க்கணும்னு சொல்கிறது, அது இளைஞர் இருந்தாலும் சரி எல்லாருமே அதை கடைப்பிடிக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. அந்த மன அழுத்தத்தை நம்ம எப்படி கோப்பப் பண்ணணும், சோஷியலைசேஷன் பண்ணணும். நம்ம வந்து மீடியாவில் சோஷியலைசேஷன் பண்ணுறதோட நம்ம நேருக்கு நேர் பார்த்து பழகும்போது நம்மளோட உறவினர்களோட அது பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து பண்ணக்கூடியது தான், சொல்கிறது எல்லாமே இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே 24 hours இருக்குது. ஆனால் டைம் எப்போ கேட்டாலும் எனக்கு டைம் இல்லை டாக்டர் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் பண்ணுங்கள், 24 hours இல்லை உங்களுக்கு 23 hours தான் இருக்குது. அந்த 1 hour வந்து உங்களுக்காக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 24 hours 1 hours வந்து நம்மளுக்காக நம்ம லைஃபுக்காக அது ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக வந்து டயபெட்டிஸ்ன்றது வந்து வியாதி கிடையாது, குறைபாடு தான். இதை வந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரலாம். ஓகே சார். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன், டாக்டர் பர்னி பேசுகிறேன் சார். சார், ஐ ஆம் 76 years old. ஓகே சார். எனக்கு பல்லு இல்லை. அதாவது ராகி மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவை, கடலை மாவு எல்லாம் 2 ஸ்பூன் போட்டு தோசை வாத்து சாப்பிட்றேன். பரவாயில்ல தானே? பரவாயில்லையே சார், நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கஞ்சி கூழ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு தோசை தான் சாப்பிடணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஓகே, தேங்க்யூ. அதாவது வாரத்துக்கு 2 நாள் தான் சார் சாப்பிட்றேன். 100 கிராம் அரிசி காய்கறி வேக வச்சு சாப்பிட்டுருவேன். அப்படியே ஓகே, நல்லது நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம் மேடம், ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. வணக்கம். வணக்கம் மேடம், நான் புத்துக்குலேருந்து பேசுகிறோம். வணக்கம் சார். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா அதை பற்றி சொன்னீங்களா? ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்ன விரிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டாக்டர். ஓகே சார். ஸோ இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது என்னென்னா நம்ம வந்து இப்போ 3 வேளை உணவு எடுக்கிறோம். ஸோ காலையில் மதியம் இரவு அப்படின்ற மாதிரி அதை வந்து ஆக்சுவலாக வந்து 2 வேளையும் ஆக்கி நம்ம டைம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு முடிஞ்ச அளவு வந்து 8 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை 16 மணி நேரமாக அப்படி ஆக்குறது. அதாவது உணவு நம்ம அந்த டைமில் வந்து தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மற்ற உணவுகள் எதுவுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. யூஸ்வலாக வந்து நம்ம மோஸ்ட்லி நைட் டைம் நீங்கள் டின்னர் வந்து எலியராக சாப்பிட்டு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு உணவும் ஒரு 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நீங்கள் எந்த உணவு எடுக்காமல் அதுக்கப்புறம் நீங்கள் உணவு எடுக்கிறது தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுனால என்ன மாதிரி நன்மைகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு கணையத்துக்கு வந்து முதல்ல ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க. ஸோ எந்த உணவு டக்குன்னு எடுத்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் ஸ்பைக் அது உடனே உற்பத்தி ஆகி அது குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அது வந்து கணையத்துக்கு ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த இன்சுலின் உற்பத்தி ஆனது வந்து அடுத்ததாக நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் முடித்த பிறகு அது செய்கிற வேலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே அது ரெஸ்ட்டு கொடுக்கறதுனால உங்களுடைய உடல் எடையும் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய ப்ரெஷர் ரத்த அழுத்தமும் வந்து அதனால் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனநிலையும், அதாவது நம்மளுக்கு வந்து இயற்கையான சில நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்கிறோம், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு உற்பத்திக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஒரு நீங்களாக தனியாக இது பண்ணுறது உங்களுடைய டாக்டரோடு நீங்கள் அணுகி கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லதாக இருக்கும். வணக்கம் சார், ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. சார் சொல்லுங்கள் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. ஹலோ வணக்கம் சார். அவர் பேசுகிற தெளிவாக கேட்குது சார். எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய சந்தேகங்களை வந்து தீர்த்து வச்சிங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போங்க சார். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்தியா வந்துட்டு டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே எல்லாருமே வந்து ஒரு பேட் இதோடு தான் இது பண்ணுறோம். இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ் கேர் கேபிட்டலாக நம்ம மாற்றணுன்னா அது வந்து டாக்டர் மட்டும் இல்லை, மக்களோட எல்லாருடைய கையிலையும் இருக்குது. ஸோ விழிப்புணர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ
ஸோ நம்மளுடைய உடல் வந்து நம்ம எவ்வளோ பெரிய இயற்கையான கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம், அதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கால்லையும் இருக்குது. ஸோ டெய்லி நடந்தீங்கன்னா நன்மையாக நடக்கும். கண்டிப்பாக சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.